வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். குரூப் 2 முதன்மை தேர்வு பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சார் எனக்கு மென்டரிங் பண்ணுங்கள் அப்படி இப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அதனால் ஒரு மென்டரிங் பேஸ்டு ஒரு லோ ஃபீ, ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தோட ஒரு 100 பேருக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் தான் இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ரெகுலராக உங்களுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறது. பிகாஸ் நிறையா பேர் ஒரு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வி ஹேவ் டு பி ஜீனியஸ், நிறைய ஐக்யூ இருக்கணும், நாலேஜ் அப்படின்லாம் நினைக்கிறோம். பட் ஒரு மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளைன்டாக, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக யார் இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற தொடர்ச்சியாக பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அதுதான் விஷயம். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இந்த இனிமேல் ரிசல்ட் இந்த வாரம் வந்துடும்னு நினைக்கிறேன். எக்ஸாமினேஷன் அக்டோபரில் கண்டிப்பாக இருக்கும். குரூப் 1க்கு முன்னாடி தான் இருக்கும். குரூப் 1க்கு பின்னாடி போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் பட்ஜெட் ஸ்பேஸ்டு. அதுக்கப்புறம் இது ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான், ரைட்? இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 2 மெயின்ஸ் கிராஷ் அப்படிங்கிறதுல இட்ஸ் ஹைலி ப்ராபபிள் டாபிக் பேஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நம்ம கொஷின்லாம் டெய்லி போடுறது பார்த்துருப்பீங்க. ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம மாடல் ஸ்டாண்டர்ட் கொஷின்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்டர்டை வி வில் ஃபாலோ, சரியா? அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் சில விஷயங்களை ரெகுலராக ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ மற்ற விஷயங்களெல்லாம் அப்டேட் பண்ணுவோம். அடுத்து ஆடியோ, வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தென் டெஸ்ட் வித் கீ அண்ட் டிஸ்கஷன். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே என்ன, ஐ வில் ப்ரொவைட் கீ, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 6 மார்க் கேள்வி இருக்கும், 5 15 மார்க் கேள்வி இருக்கும். இந்த 10 கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு த டாபிக். புரியுதுங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு த டாபிக் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இப்போ இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து என்ன கம்ப்ளீட்டாக கவர் ஆகுற மாதிரி இந்த கொஷின் ஃப்ரேம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ 30ஆம் தேதியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மொதல் நாள் உங்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுப்போம். 2வது நாள் அப்ரோச் ஆன் சிலபஸை பற்றி கிளியராக புரிய வைப்போம். தென் இதில் உங்களுக்கு பிரிண்டடாக எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அது ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் மெயின்ஸ்க்கு இந்த முறை ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் ஓப்பனாக பப்ளிஷ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஐ வில் ப்ரொவைட் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ் பிரிண்டடாக கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த 300 மார்க்கில் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 9 டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இதுக்கான ஆன்சர் புக்லெட்டும் ஐ வில் ப்ரொவைட் இன் தட் ஃபீஸ். இதெல்லாம் உங்களுக்கு கொரியராக வந்துடும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆன்லைன். இதில் உங்களுக்கு மென்டரிங் அப்படிங்கிறது கிடைக்கும், அஸ் வெல் அஸ் கைடன்ஸ், அஸ் வெல் அஸ் எவாலுவேஷன், அதுக்கப்புறம் இந்த கீஸ், சரியா? ஸோ கம்ப்ளீட்லி ஆன்லைன் மட்டும்தான். வெறும் 100 பேர் மட்டும்தான், சரியா? ஸோ 30ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். சரி சார், எப்படி சார் அப்படி எங்களுக்கு ஓரியன்டேஷன் கைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது. இப்போ இதை பற்றி முதல் நாளே இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கக்கூடிய டாபிக் இருக்கா? ஸோ அப்போ க்ரோத் ஆஃப் இந்தியாஸ் இதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சரியா? கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours ஸ்பெசிஃபிக்காக இது நீங்கள் இந்த டைமெண்ட்ஸில் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கொஷின் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஷினை வச்சே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுதலாம். அப்படி கொஷினுக்கு தேடி படிக்கும்போது என்னாகும் அப்படின்னா சிலபஸ் அப்படிங்கிறது என்ன கவர் ஆகும். சார் இதுக்கு ரெஃபரன்ஸ் புக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் யூ கேன் யூஸ் த சோர்ஸஸ். இன்டர்நெட்டே நீங்கள் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கொஷின் அப்படிங்கிறது இட்ஸ் பியூர்லி அனலிட்டிக்கல் பேஸ்ட். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். புரியுதா? இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம டெய்லி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது குரூப் 2 மெயின்ஸ் நார்மலான ஒரு டெஸ்ட்டுக்கான கீ. இதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா கீயுமே ப்ரொவைட் பண்ணுவோம். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா என்ன உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதே மாதிரி உங்களுக்கு கிளியராக இருக்கும். கீஸ் டெய்லி டெஸ்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ஐ வில் ப்ரொவைட் தட், ரைட்டா? ஸோ லிமிட்டட் அட்மிஷன் தான், கம்ப்ளீட்லி ஆன்லைன். நீங்கள் என்ன, ஐ வில் கெட் மென்டரிங், கரண்ட் அஃபேர்ஸ், தென் 300 மார்க்குக்கு 9 டெஸ்ட்டு. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் கிளியர். தெர் இஸ் நோ டவுட் ஆன் தட்.
இந்த கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 சரியா. ஸோ சிங்கிள் பேமெண்ட் தான். நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ ப்ராப்பராக வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த 2 நம்பரில் எந்த நம்பர்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் சரியா. சொல்லப்போனால் ஒரு நிறையா பேர் வந்து ஃபீல் பண்ணுது, சார் நான் அங்கங்கே ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு உங்ககிட்ட படிக்கணும், பட் திரும்ப பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கோர்ஸையே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லைனா ஸோ நார்மல் ஸ்ட்ரென்த்தே வந்து எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ நிறையா ரெஜிஸ்டர் வச்சதுனால தான் நான் இது பண்ணுறேன். யூட்டிலைஸ் பண்ணக்கூடியவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் வந்து வெப்சைட்டில் இருக்குது, நம்ம டெலகிராம் சேனல்லே வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ இந்த என்னென்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒருக்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டெஸ்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி 10 நாளைக்கு ஒருக்க 1 2 3 4 5 6 7 8 9 10 நாளைக்கு ஒருக்க உங்களுக்கு இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது 300 மார்க் இந்த போர்ஷன்லேருந்தே இருக்கும். இதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். தென் பேப்பர் 1க்கும் உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். லிமிட்டட் தான், யார் வேணாலும் வந்து என்ன என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.